பார்த்தீங்கன்னா என்னுடைய போர்ட்ஃபோலியோன்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பேங்க் அக்கௌண்ட்டோட ரிவீல் பண்ணியிருப்பாங்க. இதுலேருந்து இவ்வளோ ட்ரான்ஸ்ஃபரும் ஆகிருக்கேன்னு. ஓகே, இட்ஸ் நைஸ். பட் நான் உங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணல. இவ்வளோ போர்ட்ஃபோலியோ வந்து எல்லாருக்கும் ரிவீல் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படி தெரியுது. இப்போ நீங்கள் சுவிட்சர்லாந்தில் போய் நீ எவ்வளோ சம்பாதிக்கன்னு சொன்னீங்கன்னா வாட் யாருன்னே தெரியாது. என்னோடய எண்ணெயை பற்றி எவ்வளோ சம்பாதிக்க இந்தியாவிலே ஈஸியாக கேட்பாங்க என்ன சம்பாதிக்கிறீங்கன்னு. அது சில பேர் ரிவீல் பண்ணுவாங்க, சில பேர் எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சம்பாதிக்கிறேன்ட்டு போயிட்டே இருப்பாங்க. எனக்கு நான் கிராமத்துலேருந்து வந்ததுனால எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருக்கோம். காசு இல்லாத போதும் அமைதியாக இருந்தோம், வரும்போதும் அதை யார்கிட்டையும் நம்ம ரிவீல் பண்ணி வந்ததில்லை. ஸோ என்கிட்ட இல்லைன்னா கூட நான் வந்து ஒரு 10 நாள் பொறுத்து பட்னியாக கூட கிடப்பேன். தவிர எனக்கு கணவர்கிட்ட போய் எனக்கு 10 ரூபா வேணும்னு நான் கேட்டதில்லை. அதே தான் என்கிட்ட 10 ரூபா இருந்தால் கூட என்கிட்ட 10 ரூபா இருக்குதுன்னு நான் உங்கள்கிட்ட வந்து நான் ரிவீல் கட்டின புருஷராக இருந்தாலும் நான் வந்து அது ரிவீல் என்னை மாதிரி யாருன்னு சொல்லுங்கள், நான் ரிவீல் பண்ண மாட்டேன்.